வணக்க மக்களே, பச்சை பயிரை உணவுல சேர்த்துக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றதான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். பொதுவாக பருப்பு வகைகளில் நிறைய ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சிருப்பதனால அன்றாட உணவில் சிறிது பருப்புகளை சேர்த்து கொண்டா உடலை ஆரோக்கியமாக பராமரிக்கலாம். அதிலும் பருப்புகள்ல ஒன்றான பச்சை பயிறு மற்றும் பாசி பருப்பை தவறாம வாரம் ஒரு முறை உட்கொண்டு வந்தா அது நிறைஞ்சிருக்கக்கூடிய சக்திகளால் எண்ணற்ற நன்மைகளை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் ஒரு பவுல் வேக வைத்த பச்சை பயிரில் 100 கலோரிகளுக்கு மேல் இருக்காது. மேலும் பச்சை பயிறு உடல்ல நோய்களை தாக்குவதை தடுப்பதோடு மட்டுமின்றி கூந்தல் மற்றும் சருமத்திற்கும் மிகவும் நல்லது. சரி, இப்போது பச்சை பயிரில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கிய நன்மைகளை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரும்பாலானோர் அவஸ்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் உடல் பருமன். ஸோ இத்தகைய உடல் பருமனை குறைக்கவும் உடல் எடையை சீராக பராமரிக்கவும் பச்சை பயிறு பெரிதும் உதவியாக இருக்கும். அதற்கு காரணம் பச்சை பயிறு நீண்ட நேரம் வயிற்றை நிறைவாக வைத்திருப்பது தான். எனவே உடல் எடையை குறைக்க முயற்சிப்போர் சப்பாத்தி மற்றும் பச்சை பயிரை சேர்த்து கொள்ள வேண்டும். இதனால உடலுக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய சக்திகள் கிடைப்பதுடன் உடல் எடையும் கட்டுப்பாடுடன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு சிலருக்கு என்ன பிரச்சனை அடிக்கடி வரும்னா ரத்த அழுத்தத்தை பாத்தீங்கன்னா கட்டுப்பாடுடன் வச்சுக்கக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கும். கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கவும் பச்சை பயிறு பெரிதும் உதவியா இருக்கும். எனவே அன்றாடம் பச்சை பயிர் அல்லது பாசி பருப்புல உணவை பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடலுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இரும்பு சக்தி குறைபாட்டினால் அவஸ்தப்பட்டா அன்றாட உணவுல பச்சை பயிரை சேர்த்து வாருங்க. இதனால் உடலுக்கு வேண்டிய இரும்பு சக்தி கிடைத்து ரத்த சோகை ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, பச்சை பயிறு சரும புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் என்பது தெரியுமா? நம்ம அன்றாடம் வெயில் அதிகமா சுற்றுவோம். உணவுல பாசி பருப்பு இல்லைன்னா பச்சை பயிரை உணவுல சேர்த்து வந்தா சரும புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய நன்மைகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஒரு பச்சை பயிர் இருக்குன்றது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா சொல்றாங்க. ஸோ பச்சை பயிறு உடல்ல ஏற்படக்கூடிய அந்த நோய்களை குணப்படுத்துவதோடு கூந்தல் பிரச்சனைகளையும் சரி செய்ய உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கடி பச்சை பயிரை நம்ம சேர்த்து கொள்வதன் மூலம் நம்மளுடைய உடலுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்துமா. அதாவது உடல் எடையை குறைப்பது போன்ற நிறைய பிரச்சனைகளை இது போக்குது. ஸோ உடல் எடையை குறைக்க விரும்புவோர் சப்பாத்தி சாப்பிடும்போது அதுடன் 1 கப் பச்சை பயிரை சேர்த்து கொண்டா உடலுக்கு தேவையான சக்திகள் கிடைப்பதோடு உடல் எடையும் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது மக்களே, இந்த ஒரு பச்சை பயிரில் பலவிதமான பயன்கள்னு சொல்றோமே, உடல் எடையை குறைக்க நிறைய நன்மைகளை தருது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாங்க. அன்றாடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு உணவு எடுத்துக்குவோம், அது கூட சேர்த்து நீங்கள் பச்சை பயிரை சேர்த்துக்கிட்டாலே போதும், உங்களுடைய உடலுக்கு நிறைய ஆரோக்கியங்களை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை பயிரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பாசி பயிராக எடுத்துக்கலாம். குறிப்பாக பருப்பு வகைகளில் மிக முக்கியமான ஒரு பருப்பாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பச்சை பயிறு சரும புற்றுநோயிலிருந்து பாதுகாக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துகள் சருமத்திற்கு புற்றுநோய் மட்டும் கிடையாது, நார்மலாக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு நீங்கள் இந்த ஒரு பச்சை பயிரை பயன்படுத்தலாம். பச்சை பயிரை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நைஸான ஒரு மாவை அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது கூட தேனோ முட்டை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் முகத்திற்கு போடும்போது அது கண்டிப்பாக உங்களுடைய முகத்திற்கு நிறைய நன்மைகளை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புற்றுநோயவே தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இதற்கு உண்டு. அதற்கு பதிலாக நீங்கள் ஏன் பச்சை பயிர் அப்படியே பயன்படுத்தக்கூடாது? ஸோ உங்களுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் உங்களுடைய உடலில் ஆக்சிஜனேற்றம் மற்றும் மெக்னீஷியத்தோடைய அளவு அதிகரித்து இதயம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் நிறைஞ்சு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய உணவில் பச்சை பயிறு சேர்த்துக்கொள்வது ஆரோக்கியமான இரத்த அழுத்த அளவை பராமரிக்கவும் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் ரொம்பவே நல்லா இருக்கும். எனவே மக்களே, தொடர்ந்து பயன்படுத்துங்க, ஆரோக்கியமா இருங்க. இது மட்டும் கிடையாது, இது போன்ற நிறைய விஷயங்கள், அற்புதமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்க, ஆரோக்கியமா இருங்க. நன்றி, வணக்கம்.